சிஏஏ குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா. இதை பற்றி தான் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இது என்ன அப்படிங்க நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். நம்மளோட பக்கத்து நாடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டில் இருந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு குடிபெயர்வாங்க. இது இப்போ இல்லை, முன்னால் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை, இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க இந்தியாவில் வந்து 11 வருஷம் வாழ்ந்துருக்கணும். இப்போ வந்து அதை மாற்றி 6 வருஷமாக வந்து ஆக்கிட்டாங்க. அப்போ நல்லது தானே. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யாருக்கு மட்டும் பொருந்தோம் அப்படின்னா முஸ்லீமுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ முஸ்லீம் தாண்டி மற்றவங்க ஹிந்து, கிறிஸ்டியன், சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், அதுக்கப்புறம் பார்சி இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம் இருந்தாலே போதும். ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை வந்து கொடுத்துருவாங்க. முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பெரும்பான்மையான பிரச்சனையாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்லாமிய நாடு. ஸோ அப்போ அந்த ஒரு முஸ்லீம் நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் சிறுபான்மையினர் மைனாரிட்டியாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து முஸ்லீம் வந்து மைனாரிட்டியாக வந்து இருக்க மாட்டாங்க. மற்ற மதம் சார்ந்தவங்க ஹிந்து, கிறிஸ்டியன், சீக், ஜெயின், பார்சி, புத்திஸ்ட் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையாக இருப்பாங்க. அதனால வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ முஸ்லீம் நாட்டில் முஸ்லீமே வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. மற்ற சின்ன சின்ன மதம் கொஞ்சம் பேர் இருக்கவங்க 1%, 2% இவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால தான் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த மற்ற எல்லா மதத்துக்கு மட்டும் நாங்கள் 6 வருஷத்துலேயே இந்திய குடியுரிமை வந்து கொடுக்கோம். ஸோ அவங்களுக்கு பெரிய லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு 6 வருஷம் வாழ்ந்தாலே போதும், அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை வந்து கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருந்து முஸ்லீமாக வாரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 11 வருஷம் வந்து இருக்கணும். ஓகே, இதான் வந்து அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்லக்கூடியது. நம்ம அரசாங்கத்தை பார்த்து அடுத்து மக்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் நாங்கள் வந்து இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்ரீலங்காவும் நம்மளோட நெய்பர் கண்ட்ரி தான், அண்டை நாடு தான். அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லலாம்ல. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஈழத்தமிழர்கள், அங்கேருந்து இங்கே வந்து இலங்கை தமிழர்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த சட்டத்தை வந்து அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது நடக்கும்ல, அவங்களுக்கும் குடியுரிமை கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மதத்தால் வந்து பாதிக்கப்படலை, அவங்க வந்து இனத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்காவை சேர்க்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 மட்டும் தான் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க. இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்லாமிய நாடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மத ரீதியாக டார்கெட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு வந்து கேட்காங்க. ஓகே, ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து யார் யாருக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2014க்குள்ளே, ஸோ எக்ஸாக்டாக 2014 கடைசி நாள் டிசம்பர் 31 அதுக்குள்ளே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஆகாது. ஸோ டிசம்பர் 31, 2014 அதுக்குள்ளே இந்த 3 நாட்டிலையும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து பொருந்தும் அப்படிங்காங்க. அதே மாதிரி இந்த சட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து பொருந்தாது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வட கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க மாநிலத்துக்கிட்ட தான் பங்களாதேஷ் நாடு வந்து இருக்குது. ஸோ வந்து பங்களாதேஷ்லேருந்து அதிகமான அளவில் இங்கே வந்து இருப்பாங்க. அப்போ அதனால் இவங்களோட வேலை பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதிக்கப்படும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதிக்கப்படும். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எங்களோட வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாகும். அதனால் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொருந்தாது. ஸோ இந்த ஆக்ட், இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இந்த மாநிலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பொருந்தாது. ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.